நம்ம லைஃப்பில் ஒவ்வொரு பீரியடில் நம்ம ஒவ்வொன்று கற்றுப்போம். ஸ்கூல் டைம், காலேஜ் டைம்னு முடிச்சு வரும்போது. அதே மாதிரி என்னோடய ப்ரெக்னன்சி எண்ட்லேயுமே நான் நிறைய விஷயமே கற்றுக்கிட்டேன். என்னோடய எமோஷன்ஸ் எல்லாமே டபுளாக இருந்தது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நான் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணிப்பேன். அழுகிறதா இருக்கட்டும், சிரிக்கிறதா இருக்கட்டும், யார்கிட்ட பேசுகிறதா இருக்கட்டும், எல்லாமே இந்த இடத்துல பண்ணக்கூடாது அப்படின்னு நான் கண்ட்ரோல் பண்ணிப்பேன். பட் இந்த டைமில் பார்த்திங்கன்னா எனக்கு எல்லாமே டபுளாக இருந்தது. எதுவுமே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக தான் இருந்தது. இது எனக்கு ரொம்பவே புதுசாக இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னோட வளகாப்புக்கு எல்லாமே நானே தான் மேக்ஸிமம் பண்ணிக்கிட்டேன். அதில் ஒன்று தான் இப்போ நீங்கள் பார்த்த ப்ளவுஸு. ஃபஸ்ட் டைம் நான் இந்த ஒர்க்கு பண்ணுறேன், ஸ்டோன் ஒர்க்கு. ரொம்பவே சூப்பராக இருந்ததுன்னு சொல்ல முடியாது, சுமாராக இருந்ததுன்னு சொல்ல முடியாது. ஏதோ நான் வியர் பண்ணுறதுக்கு நல்லா இருந்தது, கிராண்டாக. அதுக்கப்புறம் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்டுங்கிற மாதிரி லாஸ்ட்டாக ஒரு டைம் ஷாப்பிங் போனோம். டி நகருக்கு தான் போயிருந்தோம். கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் மறந்து விட்டுருப்போம் பார்த்தீங்களா, அதெல்லாமே வாங்குறதுக்காக தான் போயிருந்தோம். என்னோடய வளகாப்பு பற்றி இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோஸ் எல்லாம் வாட்ச் பண்ணி பாருங்கள். பாய்.